வணக்கம் மக்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். பட்ஜெட் கம்மியாகவும் நல்ல குவாலிட்டிலையும் ஒரு மைக் வேணும் அப்படின்னு யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஃபிளிப்கார்ட்லயும் சர்ச் பண்ணி பார்த்தேன். நமக்காக ஒரு மைக் சிக்கிருந்துச்சு. அதையே நம்ம ஆர்டர் போட்டோம். அது இன்னைக்கு நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அதை தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். சர்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணியிருந்த ஒரே மைக்கு இந்த K8ங்கிற மைக்கு தாங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதையே நம்ம ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம். பாக்ஸுக்குள்ளே வேற எதுவுமே இல்லை. மைக்கோட பாக்ஸை பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டு அப்படியே ஒரு சின்ன ஹேண்ட் லக்கேஜ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா மைக்கு, ரிசீவரு, அப்புறம் சின்னமா ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரிசீவர் பார்த்தீங்கன்னா டைப் சி ஃபோனில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். அந்த மாதிரி மாடலில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்மளுக்கு காலரில் ஃபிட் பண்ணுற மாதிரி கிளிப்போட ஒரு மைக் ஒன்று வந்திருக்கு. இதை ரெண்டையும் நம்ம கையில் வச்சிருக்கும் போது நம்ம ஏர்பட்ஸ் வச்சிருக்க மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. மைக்கை ஆன் பண்ணி பார்க்கலாம். மைக்கை ஆன் பண்ணி பார்த்தா மைக்கை நல்லாவே ஒர்க் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளே ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் எதுக்கு அப்படின்னா டைப் சிலேருந்து ஐஃபோனுக்கு அந்த கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த ரிசீவரை கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ஐஃபோனுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததாக பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. என்னமோ மளிகை சிட்டை மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஃபோனோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோலேயே பார்த்துட்டோம். அடுத்ததாக அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த மைக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே இவ்வளோதாங்க வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ வாங்க நம்ம இந்த மைக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஃபோன் மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப இறைச்சலாகும், சத்தமாக இருக்கிற அந்த கோழி எல்லாம் சவுண்டு கேட்குறதுனால புதுசாக நாங்கள் மைக் வாங்கியிருக்கோம். இப்போ பேசிக்கிட்டு இருக்க சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மைக்கை மாட்டின பிறகு அந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை கலரில் மாட்டி பார்க்கலாம். இதுதான் ரிசீவர். நாங்கள் இப்போ இந்த மைக்கை யூஸ் பண்ணி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் உள்ள சவுண்ட் குவாலிட்டிக்கும் முதல்ல பேசின சவுண்ட் குவாலிட்டிக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ கோழி கத்துற சவுண்டு, பைக் போகிற சவுண்டு, காத்தடிக்கிற சவுண்டு எனக்கு கேட்குது. உங்களுக்கு கேட்குதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மைக்கு எவ்வளோ ரேஞ்சுன்னு நாங்கள் செக் பண்ண போகிறோம். வாங்க செக் பண்ணலாம். நான் இப்போ 10 அடி தூரத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெளிவாக கேட்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் 20 அடி தூரத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு மறுபடியும் தெளிவாக கேட்குன்னு நான் நினைக்கிறேன். கேட்டுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இப்போ 30 அடி தூரத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெளிவா கேட்கும்னு நான் நினைக்கிறேன். கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நான் 40 அடி தூரத்துல நிக்கிறேன். உங்களுக்கு தெளிவா கேட்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நான் 50 அடி தூரத்துல நிக்கிறேன். உங்களுக்கு கேட்குதானு எனக்கே தெரியல. இப்போ நான் 60 அடி தூரத்துல நின்றுகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கேட்குதா என்ன சுத்தமா எனக்கு தெரியவே இல்லை. இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளவு தூரம் போனேன்னு. பார்த்தீங்கன்னா ஒரு 70 அடிக்கு மேலேயே போனேன். ஆனால் இந்த சவுண்ட் குவாலிட்டி நல்லா தெளிவாக தான் கேட்குது. ஃபோன் மைக்கில் பேசியிருந்த எங்களுக்கு நாங்கள் இந்த மைக்கு வாங்கினால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. எங்கள் சேனலில் இனிமேல் வீடியோலாம் நல்லா குவாலிட்டியாக வரும். எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மைக்கோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மைக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.